Final revision. We are in the last phase. Final revision அப்போ நான் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தேன். ஒவ்வொரு சிலபஸோடைய அதுல வரக்கூடிய டாபிக் எழுதி அதுல அது எவ்வளவு பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட் பண்ணலையா, கம்ப்ளீட்டட் எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் ஃபெமிலியாரிட்டி அது எவ்வளவு ஞாபகம் இருக்கு அது பர்சன்டேஜ்ல போடணும். அதுக்கப்புறம் அதோடைய டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல எவ்வளோ ஆவரேஜ் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொரு டாபிக் போட சொல்லியிருந்தேன். ரைட், அதுதான் பண்ணிருக்கீங்க நான் நம்புறேன். சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர் யாரு சம்ரிதாவுடைய இது. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் லாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், ஓகே. லைட், சவுண்ட், எலமெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆசிட்ஸ் 40, கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ரைட். லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக், சூப்பர். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி 20% தான் ஞாபகம் இருக்கா சம்ரிதா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல நம்ம எஸ்டிஜில நிறைய என்விரான்மெண்ட் டாபிக்லாம் பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா சம்ரி? சார் இன்னொரு டைம் பார்க்கணும். சரி, ஏன் கம்மியா இருக்கு? சரியா, ஜெனியூனா மார்க் பண்ண சொன்னேன். ரைட், சூப்பர். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுல மற்ற எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் வெயிட்டேஜ் இப்போ அதிகமாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதுல நம்ம தமிழ்நாடு லெவல்ல நிறைய வந்து பார்த்துருக்கோம், எஸ்டிஜி கோல் விஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதுல நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதை ஒரு வாட்டி பார்க்க ஆரம்பிங்க. மற்றபடி இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு வெயிட்டேஜ்லாம் நமக்கு கம்மி தான். சரியா, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வரலாம், அதனால பெருசா வரி பண்ண வேண்டாம். சரி, சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பயாலஜி டாபிக் வந்து என்னது அடுத்த வெயிட்டேஜ், இதுவும் நல்ல இதா இருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் ரிவிஷன் அப்ப பார்த்துக்கலாம். ரைட், அடுத்தது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்லாம் நான் ஏன் எழுதலையா? பாப்புலேஷன் டென்சிட்டி அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்லாம் ஏன் என்ன எழுதல சம்ரிதா? அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் பார்க்கல சார். பாப்புலேஷன் டென்சிட்டி எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது அதுல கிராப் ரொட்டேஷன், ஸ்லாஷ் அண்ட் பர்ன், மோனோ கிராப்பிங் ஞாபகம் இருக்கா இல்லையா? கிராப் அதுதான் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ராபி, காரிஃப், ஜெயித், அது என்ன நினைச்சீங்க? அது வேற ஏதோ ஜியோகிராஃபி இருக்கனால சரி. விவசாயம் எப்படி பண்றாங்க, விவசாய முறைகள் தான். பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை அடர்த்தி எப்படி ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும், ஹையஸ்ட் டென்சிட்டி என்ன, ஓகேவா? அதனால பாப்புலேஷன் டென்சிட்டி. இன்னும் கூட டெப்தா நம்ம என்ன பார்த்தோம், நகரமயமாகுதல்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அர்பன், இதே டாபிக் தான். நாட் நெசசரி அது ஜியோகிராஃபில தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சயின்ஸ் பார்த்தோம், என்விரான்மெண்ட் டெக்னாலஜி எங்க பார்த்தோம்? யூனிட் 5ல பார்த்தோம். பார்த்திருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல அங்கதான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபில வருது, எக்கனாமிக்ஸ்லயும் வருது. ஓகே, அதை ஃபில் பண்ணி. ஓகே, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பார்க்கலையா? இதுவும் யூனிட் 5 நடத்தும் போது எஸ்டிஜில பார்த்துட்டோம். நம்ம அதாவது எஸ்டிஜி டாக்குமெண்ட்ல நம்ம ஓவராலா எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துருக்கோம். அதனாலதான் அந்த வீடியோஸ் மட்டும் கிட்டத்தட்ட 20-25 வீடியோஸ் கிட்ட வந்து ரொம்ப லென்த்தா பார்த்துருக்கோம். சரியா, கிரீன் எனர்ஜியும் அதெல்லாம் நடத்துறேன். தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் கிரீன் எனர்ஜி இருக்கு அப்படின்னு நடத்துனேன். சரியா, ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்றது இது தனியா டாபிக் கிடையாது. இப்போ நம்ம மேப்ல நடத்தும் போது ஒவ்வொரு பகுதியா பாக்குறோம்ல. லாஸ்டா கூட நம்ம கிளாஸ்ல வந்து பாலக்காடு கணவாய் வழியா காத்து எப்படி தென்மேற்கு பருவக்காற்று எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கடற்கரைகள், இது கடற்கரை மலை, அது எல்லாமே தான் ஓவராலா ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ். இந்திய மலைனா எப்படி இருக்கும், சாத்புரா மலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தனியா அதுக்குன்னு ஜியோகிராபி லேண்ட்மார்க்ஸ் எடுத்து அது ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் கிடையாது. அது ஓவராலா நம்ம இந்தியா ஃபுல்லா, பூமி ஃபுல்லா, வட அமெரிக்கால என்னென்ன மலைகள் இருக்கு, ஆப்பிரிக்கால என்ன மலைகள் இருக்கு, ஆஸ்திரேலியாவோட பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன பாக்குறோம், ஜியோகிராபிக் லேண்ட்மார்க் பாக்குறோம் இல்லையா? அந்த டாபிக்ஸ் தான். நாட் நெசசரி அதுக்கு தனியா எடுத்து டெஸ்ட் எழுதியிருக்க போறது இல்லை. பட் அந்த போர்ஷன்ஸ் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். சரி, இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தான். இருந்தாலும் ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா, மான்சூன் ரெயின்ஃபால் இன்னும் டெஸ்ட் எழுதலையா? இதுல வாட்டர் ரிசோர்சஸ் டெஸ்ட் எழுதியாச்சு, இதில் டெஸ்ட் எழுதியிருக்கோமே.
ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் நம்ம வந்து உங்களுக்கு பார்த்துருக்கோம். இதுல வரக்கூடிய இது எல்லாமே வந்து ஜுவாலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்ற டாபிக்ல வருது. ஓவர்லாப் டாபிக்னால புவியியல் தனியா, என்விரான்மெண்ட் சரியா. பேரிடர் மேலாண்மையும் நம்ம மெயின்ஸ்லயும் பார்த்துருக்கோம், ப்ரிலிம்ஸ்லயும் பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் டெஸ்ட் வந்து ஃபெமிலியாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு ரிவைஷன் பண்ணுங்க. மார்க்கு தான் நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க, அதையே நீங்க எழுதலன்னு எனக்கு தெரியல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எஸ்டிஜி, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் என்ன நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்களோ அதோட ஆவரேஜ் இங்க போட்டுக்கலாம். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் கூட ஒரு தனியா 50 மார்க் 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து தனியா ஒரு 50 டெஸ்ட் வச்சு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட்டு. விஜயநகர் மாவட்ட கிங்டம் டெஸ்ட் எழுதலையா? எழுதிருக்கோமே. தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாபிக்ஸ் சமூக சீர்திருத்தம்னு பார்த்தோம்ல, ஆமா சார். அதுதான் இந்த தேசிய மறுமலர்ச்சி. சரியா. தொடக்க கால எழுதிச்சு, இப்பதானே டெஸ்ட் எழுதணும். தொடக்க கால எழுதிச்சு அதெல்லாம் நான் ஃபில் பண்ணலையே சார். பண்ணிடுறேன் சார். ஏன் பெண்டிங் இருக்கு? அப்ப என்னென்ன டாபிக் நம்ம எங்க பார்த்தோங்கிறது எனக்கு தெரியாம இருக்குல்ல. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ங்கிறது நம்ம அப்பப்போ நடத்தும் போதே இந்திய கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருப்பேன். அதோடைய ஓவரால் ஐடியா தான் இந்த இந்தியன் கல்ச்சருங்கிறது. தனியா அதுக்குன்னு எடுத்து கிளாஸ் டாபிக் வைஸ், ஆர்டர் வைஸ் அப்படி நடத்தணும்ன்ற அவசியம் இல்லை. இந்திய கலாச்சாரம் அப்படின்றதுலாம் ஜெனரிக்கான டாபிக். இப்போ உதாரணத்துக்கு ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ங்கிறது ஜெனரிக்கான டாபிக். காமன் சென்ஸையும் நம்ம ஜிகே வச்சு நம்ம தான் அதை செய்யணும். அதே போல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற டாபிக்லாம் சரியா. சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிறதும் அப்படித்தான் சரியா. ஒவ்வொரு டாபிக் நடத்தும் போதும் முகலாயர்கள் காலகட்டத்துல எப்படி சமுதாயம் இருந்துச்சு, டெல்லி சுல்தானுடைய காலகட்டத்துல எப்படி சமுதாயம் இருந்துச்சு சரியா. இப்போ லாஸ்டா கூட சொன்னேன் இல்லையா, மிளகாய்க்கு எப்படி பேர் மிளகாய்னு வந்துச்சு, தமிழர்கள் அதை பேர் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்க. குழம்பிக்கு வந்து எப்படி குழம்பின் பேர் இருந்துச்சு, காஃபிக்கு வந்து எப்படி குழம்பின் பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாலிட்டி கிளாஸ்ல சொன்ன நினைக்கிறேன் சரியா. அதனால இது ஜெனரிக்கான ஏரியாஸ்லாம் நம்ம ஓவராலா மற்ற இடத்துல பார்க்கும் போதே பார்த்துருப்போம். அதுக்கும் தனியா டாபிக் போட்டு நடத்தணும் அவசியம் இல்லை. விளங்குதா? சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம தற்கால மனிதர்கள் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற எல்லாமே சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி தான். பழங்கால மனிதர்கள் இங்க கொசஸ்தலை யாருல இங்க இருந்தாங்க சரிங்களா அப்படின்றத ஆரம்பிச்சு இப்போ கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்யறது முதற்கொண்டு என்னது நம்மளோட சமூக கலாச்சாரம் வரலாறு தானே அது. அதை நம்ம ஓவராலாவே பார்த்துருக்கோம். அது ஸ்பெசிஃபிக்கா அதை எடுத்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம். இப்படி வேணா அதை நம்ம மார்க் பண்ணி கொண்டு வரணும். அதாவது என்னது ஹேண்ட் ரைட்டிங்கே மாறி இருக்கு. இங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, இங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. இது யார் எழுதுனா, இது யார் எழுதுனா? சார் ரெண்டுமே நான் தான் சார் எழுதணும். இது என்னமா போங்க இருக்கு. இதுவும் உங்க ஹேண்ட் ரைட்டிங், இதுவும் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கா? எங்க பார்த்து சொல்லுங்க. டிஃபரன்ஸ் தெரியலையா? சார் இல்ல சார், அங்க ரொம்ப லீக் ஆச்சு சார். அதனால எங்க எழுதும் போது பெண்ணு வித்தியாசம் எழுத்தே மாறுதுமா. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் இருந்தா கூட கண்டுபிடிக்க இல்லையா? சரி ஓகே, நிறைய டெஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணாம இருக்கீங்க, அதெல்லாம் மார்க் பண்ணிடணும். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் இப்போதான் எழுதுனீங்க. டாக்டர் லாஸ்ட் டெஸ்ட் எழுதலையா? ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே தான் சைலண்ட் ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. யூனிட்டரினா என்ன, ஃபெடரல்னா என்ன, அதெல்லாம் தான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறதுலயே அதுவும் வந்துருது நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி படிச்சிருப்பீங்களே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாத்துட்டீங்களா? சார் இல்ல சார், முன்னாடி டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். அப்புறம் அந்த கொஸ்டின் இப்பெல்லாம் காணாமா? சார் இல்ல சார், எடுத்து வச்சிருக்கேன் சார். அப்ப இன்னும் சரி, இந்த டெஸ்ட் எல்லாம் இன்னும் ப்ராப்பரா எனக்கு என்ன வந்து பண்ணணும், மறுபடியும் ரீடு இது எல்லாமே மறுபடியும் என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் இதுல எதுவுமே நீங்க வந்து டெஸ்ட் இன்னும் எழுதலையா? எழுதியிருக்கேன். அப்புறம் அதோட எங்க மார்க்கு பர்சன்டேஜ் எங்க? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் எழுதியிருக்கோம், பஞ்சாயத்து ராஜ் எழுதியிருக்கோம், ரூல் ஆஃப் லா, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ங்கிறது தனி டாபிக் கிடையாது சரியா. ரைட்டு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா ஞாபகம் இல்லையா? ஒவ்வொரு கட்சியும் நடத்தும் போது யூனிட் 5 நடத்தும் போதே நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சி இருக்கு, அது ஒவ்வொரு சின்னம் என்ன, இந்தியாவுடைய தேசிய கட்சிகள் என்னென்ன, அதுக்கு என்ன கிரைட்டீரியா. இந்தியாவில் ஒரு தேசிய கட்சின்னு அறிவிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கணும், எவ்வளவு சதவீதம் இருக்கணும். மாநில கட்சி அறிவிக்கணும், அதுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கணும், எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு சொல்லி யூனிட் 5ல பார்த்தோம் நம்ம.
ஞாபகம் இருக்கா சம்ரிதா? சார் இருக்கு சார். இன்னொரு டைம் பார்க்கணும் sir. கரெக்ட். ஆனா மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐ மீன் ஃபெமிலியாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, இந்த நடுவில் பக்கத்தை காணும். பாலிட்டிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பேஜ காணும். முன்னாடி போயிடுச்சு அது. மாறி டெஸ்ட் மொத்தத்துல எழுதவே இல்லை, எதையுமே எழுதல. சார் இல்ல சார், இந்த டைம் எழுதல, முன்னாடி எழுதின பேப்பர் அந்த அதுவும் நீங்க மார்க்ல தானே எழுதுனீங்க. அதோட ஆவரேஜ் தானே சொல்லியிருக்கேன் நானு. ஆவரேஜ் என்ன சொன்னேன்? அதே டாபிக் 2 முறை டெஸ்ட் எழுதிருக்கலாம், 3 முறை டெஸ்ட் எழுதிருக்கலாம். அதுக்குதான் ஆவரேஜ் எழுத சொல்றேன் நான். ஓகேவா? ஆவரேஜ்னா அதுக்குதான். பழைய மார்க் மட்டும் எழுத சொல்லி சொல்லல. பழைய மார்க்னா கம்மியா இருக்கலாம், இப்ப இருக்கிறதுல மார்க் அதிகமா இருக்கலாம். அதனாலதான் ரெண்டுத்தையும் கூட்டி ஆவரேஜ் போட சொல்றேன். போன டெஸ்ட்ல ஒரு 50 போட்டிருப்பீங்க, இந்த டெஸ்ட்ல ஒரு 80 போட்டிருப்பீங்க. அப்ப 8 + 50, அதான் ஃபார்முலா, ஆவரேஜ் ஃபார்முலா தெரியுமா தானே கேட்டேன். 8 + 50 டிவைடட் பை 2, அதான் ஆவரேஜ். மறுபடியும் இதுல ரீடூ பண்ணுங்க. நில சீர்திருத்தம் நம்ம என்ன நடத்தலையா? அப்புறம் எங்க போச்சு? அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோபானிக்ஸ், அக்வாபானிக்ஸ், ஞாபகம் இருக்கா? சார் இருக்கு சார், நான் ரீரைட் பண்ணிடுறேன் சார் திரும்ப. அப்போ இதுல என்ன பிரச்சனைனா, எந்த டாபிக் நம்ம பார்த்தோம் பார்க்கலங்கிறது தெரியாம இருக்கு நமக்கு. அதுக்குதான் இதை பண்ண சொல்லி சொன்னதே. பாருங்க, இப்ப வெல்ஃபேர், இப்போ பாலிட்டியில பொலிட்டிக்கல் பர்பஸ்ங்கிறது பாலிட்டியில இருக்கு, யூனிட் 5 இருக்கு. நான் யூனிட் 5 நம்ம பார்க்கும்போது ஓவராலா பார்த்துட்டோம். ஜியோகிராஃபி கவர் ஆகுது. யூனிட் 5 நம்ம வந்து அந்த எஸ்டிஜிங்கிற ஒரு மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி போகிற மெட்டீரியல்லையே எல்லாத்தையுமே ஓவராலா பார்த்துட்டோம். பாலிட்டிக்கும் தனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஷன் உட்காந்து நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டும், யூனிட் 5 வரக்கூடிய பாலிட்டிக்கும் தனித்தனியா கிளாஸ் எடுத்துக்க முடியும்? ஒரே டாபிக்லயே கவர் ஆயிடுச்சு. சரியா? சரி. அப்ப இதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் கூட தெரியாம இருக்கலாம். சரி, இந்த டாபிக் தான் சார் நடத்தினாரான்னு கூட தெரியாம இருக்கலாம். சரி, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு நடத்தியாச்சு. தமிழ்நாடு என்ன அதுல நோட்ஸே இல்லையா? எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு நடத்தியாச்சு. தமிழ்நாடுல வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் பார்த்தாச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு, அது தெரியுது. டெஸ்ட் வச்சாச்சு, நீங்க எழுதல இன்னும். நோட்ஸை காணவா? இருக்கு சார், நோட்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கவே இல்லை. சரி, திருக்குறள்ல ரொம்ப கம்மியா இருக்கீங்களோ? சொல்லையா 5 கொஸ்டின்ஸ், சொல்லையா 5 கொஸ்டின் வரும். சரியா? அந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உங்களுக்கு நடத்துறாங்க இல்லையா திருக்குறள், அந்த திருக்குறள்ல வரக்கூடிய அந்த குறள்களை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல வந்து பத்தியா கேட்கலாம், இல்ல அர்த்தம் கேட்கலாம். சரியா? அதாவது திருவள்ளுவர் பத்தின, திருவள்ளுவர் உரையாடல்கள் யாரு, திருவள்ளுவர் பத்தின கதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுல கேட்கலாம். திருக்குறள் தொடர்பான செய்திகள், திருக்குறளும் திருக்குறள் தொடர்பான செய்திகளும், அந்த 20 அதிகாரங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த டாபிக்ங்கிறது ஜிஎஸ்ல நம்ம நடத்தாம ஜெனரல் தமிழ்ல நமக்கு வரும். ஒரே ஏரியா, இதே டாபிக் அங்கேயே வருது. சிலபஸ் ஓவர்லாப் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? சயின்ஸ்ல வர டாபிக் நம்ம யூனிஃபைல பார்த்திருக்கோம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறதே அங்க பார்த்துருக்கோம், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம், ஜியோகிராஃபில வரக்கூடிய அக்ரிகல்ச்சரை எக்கனாமிக்ஸ்ல பார்த்திருக்கோம், யூனிட் 6ல வரக்கூடிய தமிழ ஆமா அங்க பார்த்திருக்கோம். சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில வரக்கூடிய டாபிக்ஸ். சரி, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் பாருங்க. இந்த டாபிக் இது நவீன இந்தியாவில பார்த்தோம், கட்டபொம்மன் பத்தியும். ஆமா, அப்போ ஒரே டாபிக் சிலபஸ்ல ஓவர்லாப் அங்கங்க ஆயிருக்கு. அதை 2 முறை 3 முறை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது அது முட்டாள்தனம். நம்ம ஒரே இடத்துல பார்த்தாச்சு, அது எங்க கவர் ஆகுதுங்கிறத செக் பண்றது தான். இப்ப இதெல்லாம் நிறைய டெஸ்ட் எழுதாச்சு. சம்பரத்தை இன்னும் ப்ராப்பரா இன்னொரு முறை செய்யணும். ஓகேவா? எல்லா டாபிக்கும் எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் எழுதிருப்பீங்க, ரீசனிங்கும் சரி. இதெல்லாம் மறுபடியும் ரீஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சரி, குட். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் போர்ஷனுமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சம்ரிதா எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஓகேவா? எல்லாருமே பண்ணிருப்பீங்க. அப்போ அது ஒரு வாட்டி பாருங்க. சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர் இதையும் நடத்திருக்கேன். எங்க நடத்தினேன்னு உங்களுக்கு இது தெரியல, அதனாலதான் நீங்க என்ன பண்ணல, எடுத்து நோட் பண்ணாம இருக்கீங்க. அதாவது என்ன பண்ணுங்க, அந்த நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் மட்டும் 2 பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க.
சரியா? ஞாபகம் ஒரு சவுண்ட் எங்க நடத்தணும் அது பண்ணி யோசிச்சு பாக்குறீங்களா? எங்க நோட்ஸ் இருக்குன்னு தெரியல சார். தானே? ஆஹ் அதான் பிரச்சனை. டெஸ்ட் இங்க ஓஎம்ஆர் சீட் எங்க போச்சுன்னு தெரியல. அதுல சார் இல்ல சார், டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன் சார். அப்ப அந்த டெஸ்ட் பேப்பர்ல மேல சயின்டிபிக் டெம்பர் எழுதுன மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாவே என்ன இருக்கு? நம்ம சயின்டிபிக் இன்கொயரினா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்போம். சரியா? இது நடத்திருக்கு. குறைஞ்சது மினிமம் 3-4 பக்கத்துக்காவது உங்களுக்கு நோட்ஸ் இருந்திருக்கணும். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. எந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப தொடரும். சரியா? சரி, ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல உங்களுக்கு உங்க பேப்பர்ல? அப்ப என்ன பண்ணணும் நீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வாட்டி திருப்பி ரீரைட் பண்ணுங்க. ரீரீட்னா இது எல்லாத்தையும் அடிச்சா முதல்ல பண்ணாதீங்க. எழுதாததை பண்ணுங்க. அந்த ஒர்க் பண்ணிக்காதீங்க. சரியா? இதுல இதுல பண்ணிக்க. ஓகே. சயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அது ப்ராப்பரா தான் எழுதலாம்ல புவனேஸ்வரி மேடம்? எங்க அந்த பேரே காணோம். நான் டீகோடிங் 18-19 பக்கம் எழுதிருக்கேங்க சார். சிலபஸ் டீகோடிங்ட்டு இது வந்து அது தனியாவே எழுதிருக்கேன் சார். இது இப்ப நீங்க வைக்கிற டெஸ்ட் உங்களோட சிலபஸ் இதுபடி ஷார்ட்டா 2 இதுல வந்தா ஒரு இதுல அந்த மாதிரி எழுதிருக்கேன் சார். சிலது இப்ப நீங்க சம்ரிதாக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்ட் அங்க எழுதிருக்கோம், அதுக்கு மார்க் ஆட் பண்ணலன்னு இப்பதான் சார் புரியுது. சரி, இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம் டெஸ்ட் எழுதிருக்கோமே மேடம். அதான் சார், இப்ப நான் நியூவா உள்ள டெஸ்ட் பழசு எழுதிருக்கோங்க தாங்க சார். ஆனா சேர்த்தி தான் எல்லாமே ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போர்ஷன்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கும். சரியா? மறுபடியும் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு சைக்கிள். அதோடைய ஓவரால் ஆவரேஜ் தான் பண்ணணும். அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த விஷயத்த ரீடூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, இது யாருது? பாருங்க. சரியா? சரி. இதுதான் கரெக்ட். 81.3 89.6 வெரி குட். ரைட். இது நீங்க வந்து நான் கொடுத்த சிலபஸ் அந்த பேசிக்ல போட்டிருக்கீங்க. வெரி குட். டிஎஃப் சிலபஸ் பேஸ் பண்ணி சூப்பர். ஓகே, நாட் பேட். ஏன்னா இப்படி போனாலும் உங்களுக்கு சிலபஸ் எங்க கவர் ஆயிருக்குன்னு தெரியும். இப்படி போனீங்கன்னா இன்னும் இன்டெப்தா ஜூம் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். ஆசிட் பேஸ் சால்ட். ஓகே. ஜியோமார்பாலஜி. ஆமா, ஏன்னா நமக்கு சிலபஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு இங்க இருக்கும். ஆனா நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா ஜியோமார்பாலஜி. இங்க யூனிவர்ஸ்னு வந்திருக்கா? இங்க யூனிவர்ஸ்ங்கிற டாபிக் நம்ம அங்க ஜியோகிராஃபில வரக்கூடிய யூனிவர்ஸ்ல இங்க நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் கவர் பண்ணிருக்கோம். சயின்ஸ்ல வரக்கூடிய நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ ஜியோகிராஃபி நடத்தும் போது கவர் பண்ணிருக்கோம். சரியா? பிளாக் கருந்துளைகள் பத்தி சொல்லியிருக்கோம். ஃபோர்த் டைமென்ஷன் என்னன்றத பார்த்திருப்போம். சரியா? கிரகங்கள் என்னென்ன இருக்கும், எல்லா கிரகங்கள் கோள்கள் எப்படி சுத்துதுன்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சரி, சூப்பர். ஓ, தனித்தனியா போட்டீங்க. மவுண்டைன், பிளாட்டியூ, டெசர்ட், ஐலாண்ட், ட்ரைனேஜ். சூப்பர் சூப்பர். இது ட்ரைனேஜ் வந்து இதுதான் இருக்குல்ல வெயிட்டேஜ் அதிகம். ட்ரைனேஜ் மட்டும் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். அதான பிடபிள்யூடி என்ன? புக் வைஸ் சிஸ்டா. சூப்பர், தனியா போட்டீங்க. அருமை அருமை. இல்ல இருக்கணும். சூப்பர். ரைட். மௌரியாஸ் கம்மியா இருக்கோ? ஏன் மௌரியா மட்டும் கம்மி மார்க்? அதுல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நேம் எல்லாம் வரும் இல்ல சார், மினிஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் ஃபெமிலியரா இல்ல சார், அதனால. ரைட், ஓகே. சரியா? ஓகே. அதை விட குப்தாலின்னா அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். புஸ்தபலா. குப்தா விட மௌரியால அப்புறம் போயட்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறையவும் இருக்கு சார் மௌரியால, அதனால சார். சரி, அவ்வளவுதான். அது ஒண்ணுதானே பாருங்க. அது ஒண்ணு மட்டும் பாருங்க, அப்படி கண்ணை லைட்டா இது பண்ணுது. சரியா? ஏன்டா இந்த இடத்துல மட்டும் 60? அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே 90 ஆயிடுச்சு. ஓகே, குட். சூப்பர். ஓகே, இதுலயும் என்னது? பக்தி சூஃபியும் மாடி ஆகுது. சரி, இதையும் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. ரைட்டு. ஏர்லி அப்ரைசிங், காந்தி நராஜ். ஓகே, லாஸ்ட் பிளேசர்.
சூப்பர், நைஸ், வெரி குட்மா. சாதவாகனா, ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், குட், ஓகே, நைஸ். பெட்டர். சரியா? ஏன் இந்த டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எழுதலையா? சார் அந்த டெஸ்ட் நான் நடுவுல இப்ப எழுதுனேங்க சார். அந்த ஒரு டெஸ்ட் எழுதல. சார் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், இயர்லி அகிடேஷன் அதெல்லாம் வந்து மேல சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில போட்டுட்டேங்க சார். அப்ப repeat தமிழ் பண்ணுங்க. லிட்டரேச்சர் டெஸ்ட்லாம் எழுதல அது சார். இல்ல, அது அங்க போட்ட டேட்டாவை ரிப்பீட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே சார். டெஸ்ட் எழுதாத மாதிரி தெரியுது. அதே மாதிரி திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் இருக்கு. நீங்க இப்போ நம்ம பொதுத்தமிழ் எழுதுறோம்னா டெஸ்ட், அந்த எஸ் டெஸ்ட் சார். மார்க்கத்துக்கு இங்க போட்டுருங்க. ஓகேவா? ஓகே ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த ரிப்பீட்டான மார்க்கே போட்டுருங்க. ஓகேவா? சரி, ஓகே சார். ரோல் ஆஃப் உமன் அது தனியாவே நம்ம பார்த்துக்கோங்க, மெயின்ஸ்லயும் சார் பார்த்தோம். பார்த்தோம் சார். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் எனக்கு ஃபெமிலியரா இருக்கு. நிறைய பேர்லாம் நிச்சயமா ஞாபகமும் இல்ல சார், ஃபெமிலியராகவும் இல்லைங்க சார். பார்க்கணும் சார் அதெல்லாம் திருப்பி. பாத்துருங்க. சரியா? சோ அப்ப இந்த மாதிரி உங்களுக்கே இப்ப தெரியுது, அதனால ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன இந்த முடிச்சிட்டு இந்த மாசத்துக்குள்ளேயே நீங்க இந்த கம்மியான மார்க் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல ஃபெமிலியாரிட்டி கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே கிரீன் ஆயிடும். இன்னும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எழுதிட்டு ஒரு ஜெராக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா இது அது நீங்க பிடிச்சிருக்கலாம். சரி, இப்ப மறுபடியும் இதை இப்ப அடிச்சுட்டு இது இம்ப்ரூவ் ஆனதை மார்க் பண்ண முடியாம போயிடும். பரவாயில்ல. சரியா? ஆமா, நான் அப்பயே கூட சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, ரைட். ஏன்னா நீங்க எழுதிட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம இதுல மார்க் பண்ணிட்டு மறுபடியும் இதை அடிச்சுட்டு மாத்துறது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஓகே, பொது தமிழுக்கு போட்டீங்க, அருமை. சரி கண்ணே, ஐ எம் சோ ஹாப்பி யூ டிட் திஸ் சோ பர்ஃபெக்ட்லி. இதுல வந்து இப்போ ஜெனரல் தமிழ்ல வந்து பார்க்க வேண்டாம், ஜிஎஸ் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணு. சரியா? ஜிஎஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா பொண்ணுக்கு தயாராகிடுவீங்க. ஓகே சார். சரி, அதனால நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்மியா இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே, இது 0 இருக்கா? சரி, பாத்திரலாம். சரியா? இது ஒரு வாட்டி நான் கிளாஸ்ல கூட நடத்திடுறேன். ஓகே சார். பாத்திரலாம். சரியா? ஓகே, ரைட். சோ முதல்ல வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. ஓகே சார். 90% மெயின்டைன் பண்ணிங்க. டெஸ்ட் மார்க்ஸும் கரெக்டா எழுதிருங்க. 2 ஃபைல் பத்திரமா இருக்கும். இதை வந்து இந்த டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டும் அந்த பண்டிலும் கரெக்டா வச்சுக்கங்க. நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒட்டுக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்க சார். சரி, குரூப்லயே போடுங்க. ஓகே, சிலபஸ் ரிப்போர்ட். இது வந்து ஃபைல் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களா? நைஸ். ஏன் முதல்ல வரிசையா வராம லாவணி மேம் எடுத்துன்னு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு? எழுதலையா? இல்ல சார், அது நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வீடியோஸ் தானே சார் பாத்துட்டு இருந்தேன். நான் செப்டம்பர் அந்த சரௌண்டிங். அதனாலயா டெஸ்ட் எழுதல மொத்தத்துல? ஆமா சார். முடிக்கணும் சீக்கிரம். சரியா? சார் இந்த மந்த் நீங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் குள்ள முடிக்க சொல்லிருக்கீங்களா சார்? அதுக்குள்ள நான் முடிச்சிட்டு இதை ரீடூ பண்ணி அனுப்பிடுறேன் சார். ஓகே, சூப்பர். டெஸ்ட் பர்சன்டேஜ் தான் போடணும். நீங்க எனக்கு ஓவரால் முடிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. ப்ராப்பரா எங்கேயுமே நீங்க இதே பண்ணல, இருக்கு. இடையில அடிக்கடி இன்கன்சிஸ்டன்சியா இருந்துட்டேன் சார். சோ அதனாலதான் சார் டெஸ்ட் எழுத முடியாது. ஓகே, நிறைய டாபிக் கவர் பண்ணிருக்கேன், பட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம் சார். அது ரெண்டுமே முக்கியம் இல்ல? எஸ் சார். ஏன்னா பாத்துக்கணும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, முத்து, என்ன இது இப்படி வச்சிருக்கீங்க, வித்தியாசமா இருக்கு, என்ன இது? இது வந்து அன்கவர் டாபிக் சார், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அது தனியாக எழுதியிருக்கேங்க சார். அன்கவர்டு டாபிக் எடுத்துருக்கீங்களா? புரியல. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து டீகோட் பண்ண சொல்லுங்க சார். அதுல வந்து எனக்கு அத முதல்ல எடுத்து போய் எழுதிட்டீங்க. சரி. அது வந்து தனியா எழுதி வச்சிருக்கேங்க சார். அதுக்கப்புறம் ஓகே, நான் ஜிஎஸ் மட்டும் எழுதுறேன் சார். அதுல கொஞ்சம் டவுட் இருந்தது, டாபிக் ஆர்டரா வரல. ஜியாகிரபில இருந்து நீங்க கொடுத்த சிலபஸ்ல கரெக்டா எழுதிருக்கீங்க. பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படியே மார்க் பண்ணிருக்கீங்க. தட்
அது எது என்ன பண்ணும் இல்ல அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் சார். பிசிக்கல் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி 2 தனியா பிரிச்சீங்க சார் ஜியோகிராஃபில, அதனால அதை ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கேன். சரி. மற்றவங்களுடைய பொதுவாக வச்சு பார்க்கும்போது இது ஃபெமிலியாரிட்டி கிரேட்டர் தானா லெஸ் தானா என்ன சொல்ல வரீங்க? 75% மேல இருக்கிற மாதிரி போட்டுருக்குங்க சார். அப்படியா? இப்படி போட்டீங்கன்னா லெஸ் தென் மாதிரி இல்லையா? ஆரோ மாத்தி போட்டிருக்காரு. 75 போட்டுட்டு அப்புறம் ஆரோ போட்டிருக்கணும் சார். அது லெஸ் தேனா கிரேட்டர் தானா? முன்னாடி எல்லாத்தையும் போட்டேன் சார், அதனால அப்படியே விட்டாங்க. சரி. ம். இது ஃபண்டமெண்டல்ஸ் 10% தான் இருக்கு. இப்பதான் நடத்தணும். சுட சுட ஒரு வாட்டி பார்த்துருங்க. சார் அது வீடியோஸ் மட்டும் பார்க்காம இருக்கு சார், அதனால பார்த்துருங்க. சரியா? ஆ. ஓகே. ரைட். இன்னும் பண்ணாம வச்சிருக்கீங்க. இது இது ஏதோ கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க மறுபடியும். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளம்சி. நீட் டு பி மோர் ப்ரிசைஸ். ஓகே. ஓகே. ஏமா இதெல்லாம் என்ன அப்படியே டெஸ்ட் எல்லாம் அப்படியே கிடக்குது? இது டிபிஎஸ்பி ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் இன்னும் பார்க்கலையா? சரி. தந்தை பெரியார் பெரியண்ணா கூட பார்க்கல? தந்தை பெரியார் என்ன பார்க்கலையா? இப்படி அது மட்டும் மிஸ் ஆச்சு. சரி. அப்ப இப்ப டெஸ்ட் நிறைய அங்க பாருங்க. எத்தனை இது வரைக்கும் எவ்வளவு டெஸ்ட் எழுதிருப்பீங்க? எதையுமே இங்க மார்க் பண்ணாம இருக்கீங்க. எனக்கு இன்னும் புரியலையே. திருக்குறள் டெஸ்ட் எழுதலையா நீங்க இன்னும்? அப்புறம் ஏன் மார்க் பண்ணல? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பார்ட்டிஸ்லாம் டெஸ்ட் எழுதலையா? ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ் டெஸ்ட் எழுதுறது இல்லையா? அப்புறம் ஏன் மார்க் பண்ணலன்னு கேட்கிறேன். டெஸ்ட் ஆவரேஜ் வேணும்ல. பிரசன்டேஷன் ஓகே சரியா, ஆனா டெஸ்ட் ஆவரேஜ் மார்க் பண்ணாம இருக்கீங்க. புவனேஸ்வரி டெஸ்ட் ஆவரேஜ் மார்க் பண்ணாம இருந்தீங்கல்ல? ஆமா. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிடுங்க. தீபா மேம் நீங்க வீடியோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ற எழுதி வச்சிட்டீங்களா? சார் வீடியோ எழுதி சார் அப்புறம் அதுவும் அதோட எழுதிட்டேங்க சார். ஏன்னா நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் ரொம்ப பண்ணலைங்க யூஸ் சார், ஆகும் அதனால நான் பாத்துக்கிறதுக்கு. அது போட்டு வச்சுட்டேங்க சார். ரைட், பாத்துட்டீங்கல்ல, தெளிவா அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க சரியா? ஓகே. அபினியா? சார் நானும் கிளியரா எழுதல சார், மறுபடியும் ரீடூ பண்ணிட்டு வரேங்க சார். ஏன் நான் தான் தெளிவா சொன்னேன்ல. நான் போனது எதிர்பார்த்தது இந்த மாதிரி சம்ரிதா பண்ணிருக்கிற மாதிரி, இவங்க உதயபாரதி பண்ணிருக்கிற மாதிரி, காவியா பண்ணிருக்கிற மாதிரி, இதுதான் நான் கேட்டேன். இவர் முத்து பண்ணிருக்கிற மாதிரி, லாவண்யா பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் லாவண்யா தெளிவா அதை கொஞ்சம் கேப் விட்டு பிரசன்டேஷன் ப்ராப்பரா இல்லை. நீங்களாம் மெயின்ஸ் கேண்டிடேட் சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் ஆன் பிரசன்டேஷன். கேப் விட்டு எழுதும் போது எப்படி பர்ஃபெக்டா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இது என்ன அப்படின்னா இது எப்படி இது புதுசா இருக்கு? என்ன இப்படி? சார் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் அக்டோபர்ல இருந்து தான் சார் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும் போது எழுதின டெஸ்ட் மட்டும் இது பண்ணிருக்கேன். ஏன்னா தனியா ஒரு நூதனமான ஒரு மெத்தடா இருக்கு. இந்த கோடு போட்டுட்டு அப்புறம் இப்படி அபினியா சார் அதான் ரீடூ பண்ணிடுறேன் சார். நான் கிளியரா எதுவுமே பண்ணலைங்க சார். எனக்கு அது ஒரு ஐடியாவே இல்லைங்களா சார், அதனால இது பண்ணல. நான் நெக்ஸ்ட் டைம் ஐ மீன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள நான் அனுப்பிச்சு விட்டுறேன் சார் உங்களுக்கு. சபீனோ என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? ரீடு சரியா? ஓகே. To achieve green certification in all topics to get GO. Nice.
இதான் இலக்கு. ஆனா முதல்ல எழுதும் போது என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது கிராக்கிங்கா ட்ராக்கிங்கா? சிலபஸ் கிராக்கிங்கா சிலபஸ் ட்ராக்கிங்கா? என்ன போட வந்தீங்க சபின்? எங்க காணோம்? சரி, அது என்னங்க டான்ஸ் ஆடிட்டு போகுது, இப்படி ஒண்ணு அப்புறம் இப்படி ஒண்ணு. ஏன் ஸ்கேல் பென்சில் இல்லையா சபினோ? ஒரு ஸ்கேல் ஒன்று பென்சில் ஒண்ணு வாங்கிடுவோமா? அப்புறம் இங்க எப்படி ஸ்கேல் வந்துச்சு? நீங்க பண்ற அந்த மைக்ரோ எஃபர்ட்ஸ், அட்டாமிக் எஃபர்ட்ஸ் தான் உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தள்ளும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க எவ்வளவு மெனக்கெடுறீங்க, எவ்வளவு உழைப்பு போடுறீங்க, அதாவது அட்டாமிக் ஆர் மைக்ரோ எஃபர்ட்ஸ். ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பண்றான், எவன் பண்ணல சொல்லுங்க? டிஎன்பிசி பண்ணணும் நான் படிக்கணும்னு நினைக்கிறவன் சரியா கடைசி நிமிஷம் உட்காந்து 2 மாசத்துலயே உட்காந்து படிச்சணும்னு நினைக்கிறான். நீங்க முன்னாடி இயர்லியா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இயர்லியா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ நீங்களும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அதே சேம் மெத்தடை நீங்க பண்றீங்கன்னா என்ன வேறுபாடு வரப்போகுது? அவன் உட்காந்து வாங்கன்னு உட்காந்து 3 மாசம் படிக்கிறான், நீங்க 9 மாசம் 10 மாசம் உட்காந்து படிச்சிருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அந்த 10 மாசம் படிச்சிருந்தாலும் அந்த 10 மாசத்துல என்னென்ன சின்ன சின்ன ஹேபிட் அதை கொண்டு வந்திருக்கீங்க, கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மைக்ரோ விஷயங்கள் தான் உங்களை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டேட் ரேங்க் நோக்கி நகர்த்துமே தவிர்த்து, சரிங்களா, இந்த மாதிரி ரொம்ப அசால்ட்தனமா இருக்காது. ஒரு ஸ்கேல் பென்சில் தூக்கி எழுதுறது கூட உங்களுக்கு அந்த இப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க எவ்வளவு மெனக்கெடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய மரத்தை வெட்ட போறீங்கன்னா முதல்ல நீங்க வந்து கூர்மையாக்க வேண்டியது கோடாரி ஏத்தம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு ஏரியா நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு பார்க்கல அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அப்போதான் நம்ம எந்த இடத்துல ஓட்ட வச்சிருக்கிறோம் அப்படின்றது என்ன பண்ணணும். சைக்கிள் டியூப்ல காத்து போறதுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா செக் பண்ண பார்த்துருக்கீங்களா? தண்ணியில முக்கி எல்லா டயரையும் செக் பண்ணணும், எங்கடா காத்து போகுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் ஓட்டையை நீங்க அடைக்க முடியும். அந்த மாதிரிதான் சரியா, எந்த இடத்துல பஞ்சர் விழுந்திருக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்ல, எந்த இடத்துல ஓட்டை காத்து பிடிச்சிட்டு இருக்கு, நாளைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 5 மார்க் 4 மார்க் தான் நமக்கு எமனா வருவான். அதனால உட்காந்து அதை நீட்டா அதை லே அவுட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு வேலையை ஈஸியாக்குமே தவிர்த்து, சரியா, இதை இந்த இவ்வளவு புரட்டும் போது ஃபெமிலியாரிட்டி நான் ஏன் மென்ஷன் பண்ண சொன்னேன்? நான் ஏன் ஃபெமிலியாரிட்டி மென்ஷன் பண்ணேன்? ஏன்னா அப்பதான் அது அந்த நோட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்பீங்க, எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரியும். சரியா? அப்போ நம்ம அதை மறுபடியும் உங்க கை அடக்கமா இருக்கும். எதுக்கு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன்? ஏன்னா அப்படியாவது எல்லாத்தையும் தூக்கி ஒட்டுக்கா உட்கார வச்சு ஏதாவது நோட்டு கீட்டு எங்கேயோ பறந்து மேல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு இருக்க கூடாது. எல்லாத்தையும் தூக்கி உன்னோட எல்லா சமாச்சாரத்தையும் இந்த டெஸ்க் மேல தூக்கி வச்சு போட்டோ எடுத்து அனுப்பு. அது எல்லாமே உன் காலுக்கு அடியில் இங்க இருக்கணும், உன் கால்கிட்டே இருக்கணும், தலைமாட்டுக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு எங்க அந்த நோட் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஒவ்வொன்றும் உங்க இடத்துல செதறி கிடக்க கூடாது. அதனாலதான் எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். சரியா? எல்லாரும் நோட்டும் நான் பார்ப்பேன், போட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? அதுல எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு கிளியரா, இது இன்னார் நோட்டு அப்படின்னு. சரி, டெஸ்ட் எல்லாம் இன்னும் ப்ராப்பரா பண்ணாம இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு 4 பேர்கிட்ட சாட்டிஸ்ஃபைடு, மத்த இன்னும் ரீடோ பண்ணுங்க. சரியா? ரைட். இப்ப பண்ணும்போது நீங்க பண்ணாத போது உங்களுக்கு என்ன நான் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்துச்சா? இப்ப பண்ணும்போது உதயபாரதிக்கு வந்து நம்ம எங்க எவ்வளவு படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம், எங்க லேக் ஆகுது அப்படின்னு என்ன உங்களுக்கு வந்துச்சு? ஹைண்ட்சைட் என்ன வந்துச்சு? அப்படியே டெஸ்ட் வைக்கணும் சார். நானும் படிக்கிறேன், டெஸ்ட் அப்படியே போயிடுச்சு சார். இப்ப நான் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணப்ப யூனிட் 6 நடத்துனீங்க சார். இப்போ வந்து திருப்பி அந்த நோட்ல எடுக்கிறப்ப ரொம்ப புதுசா இருக்கு சார். எனக்கு இருந்தாலும் சரி ஓகே, பெரிய ஜட்ஜஸ் படியில தெரிஞ்சாலுமே கூட நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு ஃபெமிலியராகவே இல்லை சார். ரிவிஷன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் சார். ரைட். அப்போ நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கு, படிச்சேன்னா 1 வருஷம் ஆச்சு. அதுதான் மேட்ரிங். நம்ம ஏன்னா கண்டிப்பா அப்படி நடக்கும், மனுஷங்க தான் நம்ம, அப்படியே ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம கிட்ட என்ன பெரிய பிளஸ்னா, பிளஸ் என்ன, நம்ம கிட்ட டீடைல்டான நோட்ஸ் இருக்கு.
மறுபடியும் அந்த நோட்ஸை எடுத்து பார்க்கலாம். பிளஸ் அதுக்கான வீடியோவும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. எப்படி ஆப்ல அதுக்கான கோர்ஸோட அக்சஸும் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? அதே டாபிக் நீங்க புது வீடியோ பார்த்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள் தெரியும். ஏன்னா ஒரே டாபிக்கை நான் வேற வேற சைக்கிள்ஸ் நடத்தும் போது ஒரே மாதிரி நடத்த மாட்டேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுவேன், பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுக்குன்னு எடுத்து நீங்க பழைய வீடியோ தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. புது வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏரியா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இம்ப்ரவைஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இப்ப இருக்கக்கூடிய பேட்சோட பேர் என்ன? மிஷன் GO இப்ப நீங்க ஆட் பண்ணிருக்கிறது. இதுல இனிமேல் தான் நம்ம வீடியோஸ் போட போறோம். இதுக்கு முன்னாடி இந்த மிஷன் 2 இருக்குல்ல, அதுல எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா டாபிக்ஸுமே என்ன இருக்கும், வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கும். 99% வீடியோஸ் வந்து எல்லாமே அப்லோட் ஆயிருக்கும். அதுலயே நீங்க அதுக்கும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கு. நீங்க அதுலயே என்ன பண்ணலாம், பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த டீடைல் நோட்ஸை பார்த்தாலே எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னா அப்ப அதையும் ஃபாலோ பண்ணிக்க. இல்ல சார் எனக்கு நான் அப்போ கரெக்டா அந்த நோட்ஸ் எடுக்கல, இல்ல எனக்கு நோட்ஸ் லேக் ஆகுது அப்படின்னா ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நான் நடத்தக்கூடிய இப்ப மறுபடியும் நான் அந்த கிளாஸ் இப்போ நியூ சைக்கிள் போயிட்டு இருக்கல, ஆன்கோயிங் சைக்கிள், அந்த சைக்கிள் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணலாம், அதை பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க உங்களுடைய பேஸ் நீங்க உங்க ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ பார்த்துருங்க. சரியா? ரெக்கார்டட் வீடியோ வந்து என்ன பண்ணி பாத்துக்கிட்டீங்க, ஏன்னா உங்க பேஸ்ல போலாம். நீங்க உட்காந்து அந்த பகல் நேரத்துல உட்காந்து ரிவிஷன் பண்ணும்போது அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, அதுக்குதான் அந்த நீங்க உங்க சுதந்திரத்துல நீங்க படிக்க. மொத்தத்துல இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இந்த சிலபஸ் ட்ராக்கிங் இது யாரு ப்ராப்பரா பண்ணலையோ அதை கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி ஜெனரிக்கா மார்க் பண்ணக்கூடாது. முத்து மோர் தேன் 75 எல்லாம் கிடையாது. துல்லியமா மார்க் பண்ணுங்க. 100% 100%, 90 90. ஏன் அதுல உங்களுக்கு அந்த இன்னும் தெளிவு வரல? ஜெனரிக்கா சொல்லக்கூடாது, மோர் தேன் 75 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே சார். சொன்னாங்க உதயபர் சொன்னாங்க சார் எனக்கு மோரியெல்லாம் ஓகே சார், ஆனா எனக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து எனக்கு லேக் ஆகுது, அதனால நான் மார்க் குறை அப்படி சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயுமே நிறைய லேயர்ஸ் இருக்கும். எந்த லேயர் உங்களுக்கு அடி வாங்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த லேயரோட கான்செப்ட் புரியலையா, இல்ல பேரை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கா, சரியா, இல்ல ரொம்ப கிளம்சியா இருக்கு, அதோட நோட்ஸ் ரொம்ப கிளம்சியா இருக்கான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இந்த ஃபெமிலியாரிட்டி நீங்க படிக்கும் போது மேபி அந்த டாபிக்ஸ்லாம் கிளம்சியா இருக்கலாம். கிளம்சினா ரொம்ப அப்படி களைச்சு போட்ட மாதிரி இருக்கலாம், அந்த ஏரியாவே உங்களுக்கு வந்து களைச்சு போட்ட மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அந்த 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 லேயர்ஸ்ல வந்து குறிப்பிட்ட லேயர்ஸ் வந்து ரொம்ப மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ சார் எனக்கு 5ஆண்டு திட்டம் கதை புரிஞ்சிச்சு சார், ஆனா அந்த கதையில இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எனக்கு புரியல. இப்ப திடீர்னு வந்து 6th 5-year பிளானுடைய டார்கெட் என்ன, அச்சீவ்டு growth என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன் புரியுதா? இதுல மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ கான்செப்ட் ஞாபகம் இருக்கா, சரியா, நோட்ஸ் கிளம்சியா இருக்கா, லேயர் வைஸ் பார்க்கும்போது எந்த ஏரியா மெமரைஸ் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க டிகோட் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னு தெரியணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம், ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். இப்ப மெடிவல் இந்தியா பார்க்கும்போது மெடிவல் இந்தியாவில் சார் எனக்கு அந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்கு, பாபர் ஹுமாயூன் அக்பர்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா திடீர்னு பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்னு சொன்னா எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, பேட்டில் ஆஃப் கன்னுவா அப்படின்னு சொன்னா நான் அது யாருக்கு யாருக்கு நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை, அது அவுரங்கசீப் டைம் நடந்துச்சா இல்ல அக்பர் டைம் நடந்துச்சா இல்ல ஹுமாயூன் நடுவில் நடந்துச்சா அப்படின்னு டக்குன்னு மறக்குது சார். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி அப்போ அந்த இயர் பிரச்சனை, அந்த இடத்துல இயர் பிரச்சனை, அப்போ அது மெமரைஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். இதே வந்து ஆர்டிக்கிள் டக்குன்னு கேட்கும் போது சார் எனக்கு அந்த ஆர்டிக்கிள் அந்த ஆர்டிக்கிள் நம்பர் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா அதுவும் மெமரைஸ்ல பிரச்சனை. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேற, நோட்ஸ் கிளம்சியா இருக்கிறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நோட்ஸ் கிளம்சியா இருக்கிறதுங்கிறது இப்போ நான் உதயவதி சொன்ன மாதிரி எழுதுமே. இப்போ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் நடத்தியிருப்பேன். மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு மௌரியரோட நிர்வாகம் அப்படின்னு இருக்கும், புத்தருடைய நிர்வாகம் இருக்கும். இப்போ இதுல வரக்கூடிய பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்போ அதை எடுத்து ஒரு டேபிள் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இப்போ இங்க வந்து நீதிபதிகளாக இருப்பவர் யாரு, சரியா, அடுத்தது வந்து முக்கிய நீதிபதிகள் யாரு, நீதியை பரப்புறது யாரு, அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்போ இந்த இடத்துல நோட்டு கிளம்சியா இருக்கு. அப்ப அந்த நோட்ஸ் எடுத்து மேபி நீங்க அதை என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் கூட போடாம இருக்கலாம். ஆனா இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த ஏரியா எனக்கு ரொம்ப கிளம்சியா இருக்கு, அப்ப அதுக்கு எடுத்து ஒரு டேபிள் போடு, அப்படி எடுத்து போட்டீங்கன்னா அந்த கிளம்சினஸ் சால்வ் ஆயிடும். இயர் இருக்கா, இப்போ சார் எனக்கு மெடிவல் எல்லா இயரும் குழப்புதா, ரைட், நோட் எடு, டக்குன்னு ஒரு டேபிள போடு.
எடு பேட்டில் ஆஃப் சவுசா, பேட்டில் ஆஃப் அங்க இதுல இருந்து பேட்டில் ஆஃப் தரைன்ல இருந்து எழுதுங்க. பேட்டில் ஆஃப் தரைன் 1 0091, பேட்டில் ஆஃப் தரைன் 2 0092 அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா அவுரங்கசீப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் மெடிவல் இயர்ஸ் ஃபுல்லாவே ஒரு டேபிள் போட்டீங்கன்னா அந்த எத்தனை பக்கம் எழுதியிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் கிட்ட எழுதியிருப்பீங்களா மெடிவல் ஃபுல்லாத்துக்கு. அந்த அதுல எல்லாமே என்ன இருக்கும், அந்த இயர் எல்லாம் ஒரு டேபிள் உங்க கைக்கு வந்துடும். அப்ப அதான் நமக்கு பிரச்சனை, இயர் ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறதான பிரச்சனை. அப்ப என்ன பண்ணிடு, எடுத்துரு. சப்போஸ் சார் எனக்கு நடத்தின கான்செப்டே மறந்து போச்சு சார், இப்போ திடீர்னு எனக்கு ஹைட்ரோபானிக்ஸ்னா என்ன, அக்வாபானிக்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியல, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் நடத்துமோ தெரியல அப்படின்னா, அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும், வீடியோவை தான் பார்க்கணும், ரெக்கார்டர் வீடியோ பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்றது புரியுதா சார்? எனக்கு நோட்ஸே நான் ப்ராப்பரா இல்ல, நான் ஜாயின் பண்ணும்போது எடுத்தது, அப்புறம் நோட்ஸ் சரியா எனக்கு எடுக்க தெரியல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன், இப்போ நான் நல்லா நோட்ஸ் எடுக்கிறேன் சார், அப்போ ஜாயின் பண்ண நோட்ஸ் இல்லைன்னா அப்போ மறுபடியும் நீ வீடியோ தான் பார்க்கணும். இதை இப்படிதான் நீ சால்வ் பண்ணணும். நீ மறுபடியும் நீங்க நல்லா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க பாருங்க, மறுபடியும் நோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு அது ஃபெமிலியாரிட்டி, இதுல எவ்வளவு பரிச்சயம் அப்படின்றதுல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல அந்த கான்செப்ட் ஞாபகம் வருதா, ரெண்டாவது நோட்ஸ் ப்ராப்பரா எழுதிருக்கீங்களா, மூணாவது அந்த இயரோ ஆர்டிகல்ஸோ பேரோ இடமோ, சரியா, இயர் ஆர்டிகல் நேம் பிளேஸ், சரியா, அல்லது டைம் லைனோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டா, ஃபேக்சுவல் ஞாபகம் வச்சுக்கிற டேட்டா நம்ம கிட்ட கரெக்டா இருக்கா, ஞாபகம் வருதா அப்படின்னு. அடுத்தது கிளம்சியா இருக்கா, நீ நோட்ஸ் எடுத்திருப்பீங்க ஆனா கிளம்சியா இருக்கலாம், பேட்சா அந்த டைம்ல ஒழுங்கா அது ஒரு ஆர்டரா எழுதாம கிளம்சியா கூட எழுதிருக்கலாம். நீங்க கிளம்சியா இருந்தா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அப்போ நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கும். நான் என்ன சொல்றேன்றது விளங்கு தானே? அந்த லேயர்ஸ் அப்படி இப்படி லேயரா பிரிச்சிருங்க. கான்செப்ட் பிரச்சனையா இருந்தா நீ மறுபடியும் கிளாஸ் தான் பார்க்கணும், அப்ப கோ ஃபார் வீடியோ. நோட்ஸ் ஒழுங்கா எழுதுனாலும் மறுபடியும் நீ வீடியோ பார்த்தா நோட்ஸ் எடுக்க முடியும். இம்ப்ரவைஸ் பண்ணணும், மறுபடியும் அடிச்சு முதல்ல எழுதாது, சரியா, மறுபடியும் முதல்ல இருந்து உட்காந்து நேரத்தை. இப்போ நீங்க நல்லா முக்கியமா கவனிச்சுக்க வேண்டியது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், எவ்ரி மினிட் இஸ் ப்ரெஷியஸ். அதனால மறுபடியும் என்ன பண்றேன், டக்குன்னு உட்காந்து எழுதிட்டு நான் நோட்ஸ் எடுத்து நேரத்தை விரைய பண்ணிடாதீங்க, சரியா. என்ன விட்டீங்களோ அதை மட்டும் தனியா கூட ஒரு A4 ஷீட் எடுத்து எழுதி அந்த இடத்துல உள்ள வச்சிடலாமே தவிர்த்து அடிச்சுட்டு முதல்ல இருந்து நோட்ஸ் எடுத்து நேரத்தை விரைய பண்ணிடாது. வீடியோ பார்க்கறனாலும் ஓட்டி பாரு, சரியா. ஏன்னா அதை பார்க்கும் போதே நான் டக்கு ஞாபகம், ஆமாமா இதெல்லாம் சொன்னார்ல அவரு அப்படின்னு ஞாபகம் வரும். இயர் ஆர்டிகல் நேம் பிளேஸ் டைம் லைன் ஏதாவது ஃபேக்சுவல் டேட் ஆகுதா, அதை ஒட்டுமொத்தம் அந்த பொருளை பார்த்து அதை மட்டும் தனியா ஒரு அந்த இடத்துல இடம் இல்லையா, ஒரு A4 ஷீட் எடு, ஒரு பண்டிலே வாங்கிடு, சரியா, ஒரு ரிம்மே வாங்கிடு, அதே A4 ஷீட் எடு, அது என்ன பண்ண அதுல கரெக்டா அதை மட்டும் சார்ட் பண்ணி அந்த இடத்துல சொருகி வச்சிரு, தப்பு இல்லை. நீங்க என்ன அது என்ன அப்படியே பிரிண்ட் போட்டு அமேசான்ல சேல் பண்ண போறீங்களா, என்னுடைய நோட்ஸை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு? நீ தானே பார்த்து படிக்க போற, அதெல்லாம் அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, சரியா. நோட்டு எப்படி வேணா கிளம்சியா இருக்கலாம், ஆனா நோட்ல இருக்கக்கூடிய தகவல் ஆர்டராகவும் இருக்கணும், நம்ம மண்டேல ரெஜிஸ்டரும் ஆயிருக்கணும், சரியா. அப்புறம் கிளம்சியா இருந்தா மறுபடியும் அதை ரீஆர்டர் பண்ணி கரெக்டா எழுது. பெரியார்லாம் நடத்தும் போது நான் கதையா சொல்லியிருப்பேன், அவர் முதல்ல அந்த இலையில ஆரம்பிச்ச பிரச்சனை, காசியில உட்காந்து உண்ணாவிரதம் அவர் போய் உட்காரும் போது சாப்பிட விடாம திருச்சி போகாம நான் கதையா வருஷங்களை சொல்லியிருப்பேன். அப்ப அது எல்லாமே அந்த கதைக்கு ஞாபகம் சார். அப்ப அந்த எடுத்து அந்த வருஷத்தை மட்டும் போட்டு ஒரு டைம் வேணா எழுதி ஈஸியா முடிஞ்சு போயிடும் சார். அந்த மாதிரி ஆனா அண்ணாங்க நீங்க எனக்கு இதான் சொன்னீங்களே அப்படின்னா சரி, அப்ப அதை மட்டும் எடுத்து ஒரு சார்ட் மாதிரி என்ன பண்ணு டக்குன்னு ஒரு A4. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளம்சியா இருக்கிறத ஆர்டர் பண்றதுக்காக A4 ஷீட் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு 10 A4 எழுதுலையா, அந்த 10 A4 இருந்தா நாளைக்கு கேள்வியே வரப்போகுது. மெருகேற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய நோட்ஸை, புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு இதா இருக்காது, பர்ஃபெக்டே இருக்காது, அங்க பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த சின்ன சின்ன இடத்த அந்த குழி எல்லாத்தையும் அடைக்கிறீங்க, எங்கெல்லாம் ஓட்ட விழுந்துருக்குன்னு சொல்லி என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் அடைச்சி இப்போ சில்கி ஸ்மூதா அந்த இடத்துக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போடுறீங்க. அதுக்கு முதல்ல இந்த சிலபஸ் ட்ராக்கிங்க கரெக்டா பண்ணதான் நான் சொன்னேன். மோர் தென் அப்படின்னு போடக்கூடாது, சரியா. கொஸ்டின் பேப்பர் நான் பழைய டெஸ்ட்டுக்கு எழுதுனேன் சார், இப்போ புது டெஸ்ட்ல நான் எழுதல, அந்த கதையா இல்லை எதை எழுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா.
ப்ராப்பரா வந்து ஏதாவது நான் சப்டாபிக் எதுவும் ஸ்கிப் பண்ணாம இருக்காது. சப்டாபிக்கும் எழுதுங்க. சப்டாபிக் போட்டு சப்டாபிக்ல எதுக்கு அதிகமா நாலேஜ் இருக்குன்னா பார்த்துக்க, டெசர்ட்டுக்கும் ஐலாண்டுக்கும் பிளாட்டிவ் ஸ்கின்னு சொல்லி தனியா ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்த மைக்ரோ எஃபர்ட்னு சொல்றேன். இப்போ அதெல்லாம் பண்ணலாம்னு உங்களுக்கும் தெரியும். வெறும் நீங்க ஜியோமார்பாலஜி அப்படின்னு போட்டு, சரியா, ஜியோமார்பாலஜி போட்டு ஓவராலா 75% போடலாம். ஆனா அதுல தனியா சப்டிவைட் பண்ணி, அப்ப இது என்னன்னு சொல்ல, அந்த நுண் உழைப்பு இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? அதுக்கு பேர் தான் மெனக்கிடுறதுன்னு அர்த்தம். அந்த சின்ன மெனக்கிடுதல் தான் உங்களை ஸ்டேட் ரேங்க் நோக்கி நகர்த்தும்னு சொல்ல வரேன். அதுல என்ன இருக்கு? கிடையாது. அதுதான் எல்லாமே. தட்டு சேவரது. இதை எடுத்து எழுதணுமா, இதை எடுத்து பண்ணணுமா? இங்க பாருங்க, ஏஐ வந்திருக்கலாம், ஏஐ வேலை ஈஸியாக்கலாம். ஆனா படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மெனக்கிடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை எதையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? மனப்பாடம் ஒண்ணு இருக்குல்ல, ஏஐனால உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்க முடியாது. மனப்பாடம் நீங்க தான் பண்ணணும். ஏஐ உங்களுக்கு உதவலாம், ஆனா உழைப்பு யாரு போடணும்? நீங்க தான் போடணும். கரெக்டா இல்லையா? மெனக்கிடுறது ஏஐ மெனக்கிடாது உங்களுக்காக. நீங்க தான் என்ன பண்ணணும்? மெனக்கிடணும். இப்ப உட்காந்து நிறுத்தி எழுதுறது ஒரு மெனக்கிடல் தானே சார். நான் சிலபஸே இருக்கு சார், அது மேலே அப்படியே நான் வந்து என்ன பண்ணிட்டு போறேன், ஹைலைட் பண்ணிட்டு போறேன். இது படிச்சாச்சு, இது படிக்கல, இது படிச்சாச்சு, இதுன்னு பார்க்கல, அப்படின்னு பண்ணிட்டு போறேன். அவங்க அது அப்படி பண்றதும் இப்ப நீங்க எடுத்து பண்றதும் மெனக்கெடுதலா இல்லையா? அந்த மெனக்கெடலையும் இன்னும் நுண்ணிய மெனக்கெடல் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களை என்ன பண்ணும், இது போட்டி தேர்வு. என்ன சொல்றது? இப்ப கிரிக்கெட் வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இப்ப தோனி வந்து எப்படி சூப்பரா விக்கெட் எடுக்கிறாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை வாட்டி பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு நெட்ஸ்ல, கரெக்டா இல்லையா? எத்தனை பால கையில பிடிச்சிருப்பாரு. அதுல ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும், இதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும், இதை விட பெஸ்டா பண்ணணும்னு சொல்லி சின்ன சின்ன டீடைல்ஸை வந்து கவனிக்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய சாதனையாளர்கள் வந்து சின்ன சின்ன டீடைல்ஸை கவனிப்பாங்க. ஒரு சமையல்காரா இருந்தாலும் சரி, ஒரு செஃப்பா இருக்கட்டும், செஃப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்க, சின்ன அந்த ஒரு இன்னும் ஒரு சின்ன ரெண்டு துளி உப்பு கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். நீங்க நல்லா பாருங்க, மிக உயரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தே லுக்ட் இன்டு தி டீடைல்ஸ். சின்ன சின்ன மெனக்கெடல் அவங்க பண்ணுவாங்க. மேலாப்ல ஜஸ்ட் லைக் தட்னு போறவன் உச்சத்துக்கு போக முடியாது. உச்சத்துக்கு போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்துல மெனக்கெடணும். சொல்றது புரியுதா? வண்டி எல்லாரும் தொடச்சி இது பண்ணுவாங்க, ஆனா சின்ன ஒரு அந்த இடத்துல வயர் எப்படி இருக்கு, சரியா, இந்த இடத்துல பிரேக் கரெக்டா பிடிக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குற அந்த பைக் உனக்கு ரொம்ப நாள் உழைக்கும், உனக்கு நிற்கும். என்ன முத்து, ஜெனருக்கு அவளை தொடச்சிருங்கப்பா, வாட்டர் வாஷ் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்றதும் இல்லையா? போன் எல்லாருமே என்ன பண்ணுவான், ஃப்ரண்ட் கவர் பேக் கவர் போடுவான். ஆனா வைக்கும் போது படக்குன்னு வைக்கிறவனும், சரியா, வைக்கும் போது கொஞ்சம் பொறுமையா அக்கறையோட வைக்கிறவங்களும் சரி, யாரோட போன் அதிக நாள் உழைக்கும்? சொல்றது புரியுதா? அப்போ எல்லா இடத்துலயுமே நீ சாதிக்கணும் அப்படின்னாலும், உச்சத்துக்கு போகணும்னாலும் மெனக்கெடல் வேண்டும். மெனக்கெடணும், அது படிப்புலயும் மெனக்கெடணும்னு சொல்ல வரேன். வெற்றியாளனுக்கும் சாதனை படைத்தவருக்கும், ஸ்டேட் ரேங்க் எடுத்தவனுக்கும் அந்த சின்ன மெனக்கெடல் தான் வித்தியாசம். உழைப்பு, ஹார்ட் ஒர்க்குங்கிறது வித்தியாசம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பண்றாங்க. ஆனா மெனக்கெடுறதுங்கிறது, ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஓவராலா பாக்குறது. 10 மணி நேரம் படிக்கிறான் அப்படின்றதுக்கு பேரு ஹார்ட் ஒர்க். டெய்லி படிக்கிறான், அப்போ இவன் பார்க்கும் போதெல்லாம் கையில புக் வச்சுட்டே திரியறான்பா அப்படின்றது ஹார்ட் ஒர்க், சரியா? ஆனா புக்கை வச்சு படிக்கிறோம்னா எவ்வளவு நம்ம எந்த ஏரியால எவ்வளவு படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறோமா, அதை ஆர்டரா பண்ணி வச்சிருக்கோமா, அதுல ஓஎம்ஆர் ஷீட்டோடைய ஆல்பாபெட்டா காமா எடுத்து அதை A4 எடுத்து பின் பண்ணி வச்சிருக்கோமா,
இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? அந்த மைக்ரோ எஃபர்ட், மெனக்கெடல். 10 மணி நேரம் புக் வச்சுட்டே இருந்தா பாஸ் ஆயிடுவேன். எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறான். வித்தியாசம் புரிஞ்சுக்க. ஹார்ட் ஒர்க் வேற, மெனக்கெடுறது வேற. மைக்ரோ எஃபர்ட்ஸ் போடுங்க. அது பண்ணீங்கன்னாதான் சாதிக்க முடியும். இதுதான் கஷ்டம். இது எல்லாராலும் முடியாது. மண்டை காயும். எப்படி? மண்டை காயும். என்னடா எடுத்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படி நமக்கு என்ன வரும்? மண்டை காயும். ஆனா அவங்க தான் பாஸ் ஆவாங்க. சரியா? இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நோ ஒன் செட் இட் இஸ் ஈஸி. எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி மெனக்கெடணுங்கிறதான் தெரியாது. அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் என் வேலை. நீங்க அதை எடுத்து செய்யணும். இன்னுமே நிறைய பேர் என்ன தெரியுங்களா, நோட்ஸே ப்ராப்பரா இல்லாம சும்மா டெய்லி எழுதி வச்சிருப்பான். ஹிஸ்டரி என்கிட்ட ஒத்த டெய்லியில முடிச்சு இதுதான் என்னோட ஹிஸ்டரி நோட்ஸ் அப்படிமா. ஒரு டெய்லி தெரியுமா உங்களுக்கு? இந்த 2026 ஒரு டெய்லி வரும்ல, அந்த டெய்லியில நோட்ஸ் வச்சிருக்கோம். எத்தனை பேர் தெரியுமா? முத்து என்ன பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி? சிரிக்கிறீங்களே. பார்த்துருக்கேன் சார். சரியா? நம்மளை பார்க்கும்போது அவனை நம்மளை பார்க்கும்போது பைத்தியக்காரா தெரியும். என்னடா ஒத்த டெய்லி எழுதியிருக்கேன் நோட்ஸ், நான் உட்காந்து பக்கம் பக்கமா எழுதியிருக்கேன் அப்படி பார்க்க நம்ம எப்படி தெரியும்? அவங்க கண்ணு முன்னாடி. சரி, நமக்கு எப்படிதான் தெரியும்? சரி, நம்ம பைத்தியம் மாட்டிருக்கு, இவ்வளவு எழுதிட்டு இருக்கோம், இதுக்குடா இவ்வளவு அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மகிட்ட பதில் இருக்காது. சரியா? ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க இப்ப இவ்வளவு உழைக்கிறீங்கல்ல, இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, எல்லாரும் எஃபர்ட் போடுறீங்க. நான் எஃபர்ட்டை நான் இல்லைன்னே சொல்லலை. நான் இப்ப உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மைக்ரோ எஃபர்ட்ஸ் எதிர்பார்க்கறேன். எஃபர்ட் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டீங்க, ஆசை எல்லாரும் பட்டீங்க. ஆனா இப்போ உங்களை உங்களை அந்த கடைசி இடத்த, அந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ண உங்களை நகர்த்துறது அந்த மைக்ரோ எஃபர்ட்ஸ் தான். இன்னொரு கொஞ்சம் நாள் தான் இருக்கு, கண்ணுமிக்க நேரத்துல போயிடும். சரியா? இவ்வளவு எஃபர்ட்டும் நீங்க பாஸ் ஆகலைன்னா யாருக்குமே தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. வரலாறு அல்லது வாழ்க்கை அல்லது சமுதாயம் எஃபர்ட்டை மதிக்காது, ரிசல்ட்டை தான் பார்க்கும், மதிக்கும். நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? அப்போ நிறைய எஃபர்ட் போட்டவன், நிறைய மைக்ரோ எஃபர்ட் போட்டவனும் கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப நீ ஜெயிச்சே ஆகணும். அதனால இனி அரைகுறையா பண்ணாது. அந்த சின்ன அரைகுறையா பண்ணது நாளைக்கு உனக்கு ரிசல்ட் வராம போச்சுன்னு வச்சுக்க, அந்த அரைகுறையா பண்றதுக்கு நீ மெனக்கெட்டு இருப்ப இல்ல, அது யாருக்குமே தெரியாம போயிடும். யாருக்கு தெரியும் நீ பாஸ் பண்ணலன்னா? யாருக்கு தெரியும்? உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. நீ ஜெயிச்சாதான் நிரூபிக்க முடியும். நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்க, ஒரு ஈக்க கூட தெரியாது. படிச்சான் போனா, அவனும் போனான், என் புருஷனும் கச்சேரிக்கு போனான். அவளோட நோட்ஸ் பார்க்கும்போது சரியா 10 நோட் 20 நோட் 30 போட்டோ எடுத்த 20 நோட் என்னமோ இருந்துச்சு, அடிக்க வச்சிருந்தாரு. சரியா? அது பார்க்கும்போது அவ்வளவும் பண்ணது இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டருக்காக தான். சரியா? ஜெயிச்சிடணும் மாறான்னு தோணுமா தோணாதா? ஜெயிக்கலன்னு வச்சுக்க, ஒருத்தனுக்கு தெரியாது. நீ போட்ட கஷ்டம், நீ போட்ட எஃபர்ட் சரியா யாருக்குமே தெரியாது. உனக்கு அந்த 4 செவத்து உங்க ரூம்குள்ளேயே முடிச்சு போயிடும் அந்த கதை. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சின்ன சின்ன மெனக்கெடல் கண்டிப்பா உன்னை என்ன பண்ணும்? கண்டிப்பா உன்னை நகர்த்தும். அதனால இதுல கணக்கு பார்க்காம do everything. ஓகேவா? சரி.